அஸ்ட்ரோ பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் கோவிந்தராஜ். இன்றைய விடியல் வெற்றியின் விடியலாக அமையட்டும். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ராய சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. நேயர்களே, நாம் இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா, இன்று இயங்கக்கூடிய நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துக்கு நாம் என்ன, அந்த பொருளை யாரெல்லாம் எந்த நட்சத்திரக்காரர்கள் எடுக்கணும், எந்த நட்சத்திரக்காரர்கள் தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்றைய தினம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 10ஆம் நாள் 22/2/2025 சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அப்படிங்கிறது மூலம். அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு, நல்ல சிறப்பு இருக்கு. சனிக்கிழமை அன்னைக்கு மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது ஹனுமனோட நட்சத்திரம். அப்ப இந்த மூல நட்சத்திரத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹனுமன் வழிபாடு அப்படிங்கிறது பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுவும் மூல நட்சத்திரக்காரங்க அந்த சாதகமா நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ஹனுமனை வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய வேலையை தொடங்குனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்களா? சனிக்கிழமை அருமையான நாளாக இன்னைக்கு அனைவருக்கும் அமைவதற்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அப்ப இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறதோட இருப்பிடம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மாட்டு தொழுவம், கொட்டகை. பொதுவா தொழுவம், கொட்டகை இந்த இடங்கள் இருப்பிடமா வருது. உணவு அப்படிங்கிறது கொய்யாப்பழம், மிளகு வடை, அதாவது உளுந்த வடை, அதிரசம். இது உணவுப் பொருளாக மூல நட்சத்திரத்துக்கு அப்படிங்கிற விஷயம் வருது. அதே மாதிரி மலர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வெண் சங்கு மலர், விலங்கு பெண் நாய், மரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மாமரம், தெய்வம் ஆஞ்சநேய பகவான். அப்ப ஆஞ்சநேயர் அப்படிங்கிறத நம்ம பாத்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்துக்கு வரார். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நார்மலாவே இந்த மூல நட்சத்திரக்காரர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப் மைண்டடா இருப்பாங்க. அவங்க ஒரு விஷயத்த ஆராய்ச்சி செய்யறதுல மிக கில்லாடியா இருப்பாங்க. அதே மாதிரி எந்த பொருளையும் பிரிச்சு மறுபடியும் அதை மாற்றக்கூடிய நபர்களாக இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறது இருக்கும். இது அருமையான ஒரு நட்சத்திரம். அப்ப இந்த மூல நட்சத்திரத்தை இயக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிஷம், புனர்பூஷம், பூரம், உத்திரம், சித்திரை, விசாகம், கேட்டை, பூராடம், உத்திராடம், அவிட்டம், ரேவதி. இந்த நட்சத்திரக்காரங்கள் இந்த மூல நட்சத்திரத்தோட பொருளாகிய கொய்யாப்பழம், மிளகு வடை, அதிரசம் இந்த உணவுப் பொருளை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாள் நீங்க எடுத்துட்டு உங்களுடைய ஒரு செயலுக்கு போறது, முக்கியமான ஒரு ஜோலிக்கு போறதாகட்டும், அன்றைய தினம் நீங்க சிறப்பா செயல்படுறதுக்கு இந்த பொருளை நீங்க பயன்படுத்திங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். அன்றைய நாள் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இன்றைய தினம் இந்த பொருளை எடுத்துட்டு நீங்க செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். அப்ப தவிர்க்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யாரு, அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். தவிர்க்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பரணி, ரோஹிணி, திருவாதிரை, பூசம், ஆயில்யம், மகம், அஸ்தம், சுவாதி, அனுசம், மூலம், திருவோணம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரக்காரங்க இந்த மூல நட்சத்திரத்துல பொருளை பாத்தீங்கன்னா கொய்யாப்பழம், மிளகு வடை, அதிரசம். பொதுவா ஒரு கடையில ஒரு உளுந்த வடை வாங்கி மற்றவங்களுக்கு தானமா கொடுத்துட்டு நீங்க அன்றைய தினம் இந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பொதுவா இந்த பொருளை இன்றைய நட்சத்திர நாள்ல கண்டிப்பா நீங்க எடுத்துக்காதீங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் காரியங்கள்ல தடை ஏற்படுத்துவதற்கான அதிக ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? பொதுவாக அதனால இன்றைய நட்சத்திரம் தவிர்க்க வேண்டியவங்க தானமா கொடுத்துட்டு உங்க வேலையை தொடங்குங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். இது பிரபஞ்சத்துல இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ரொம்ப நுணுக்கமா நம்ம பாத்தீங்கன்னா ரெகுலரா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இன்றைய தினத்துல வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய அன்பர்கள் அஸ்ட்ரோ பிரபஞ்சம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. சரிங்களா? ஒரே ஒரு லைக் அப்படிங்கிற விஷயத்த பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். விழுந்தால் விதையாய் விழுவோம், எழுந்தால் மரமாய் எழுவோம்.